இன்னைக்கு எபிசோட்கான மூணாவது ப்ரோமோல ஒரு வழியா குரலி வித்தையெல்லாம் காமிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் விஜய் சேதுபதி கண்டென்ட்டுக்குள்ள வந்துட்டாரு. தர்பீஸை போட்டு பீஸா போட்டு பொழந்துட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆக்சுவலா தர்பீஸ் மூஞ்ச பார்க்கும்போது கொஞ்சம் ஆனந்தமா தாங்க இருக்கு. எந்த வாய் பேசின எந்த அளவுக்கு பேசினேன், ஸோ உனக்கு வேணும் ஏன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பார்வதி கிட்ட இருந்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள அடிச்சு முடிச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திவாகர் கிட்ட வராரு. திவாகரை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா செதைச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லணும். எனிவேஸ் ரெண்டு ப்ரோமோல விஜய் சேதுபதி நம்மளை வச்சு செஞ்சார்ல, அதுக்கு வந்து இது கொஞ்சம் மருந்தா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பார்க்கறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனிவேஸ் இந்த தேர்ட் ப்ரோமோல என்ன நடந்தது அப்படின்றது ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்கறது மட்டும் ஒரு முக்கியமான விஷயம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா திவாகரை வந்து அடிக்கணும், திவாகர் இந்த தகுதி தராதரத்தை பத்தி பேசுறாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதை வந்து விஜய் சேதுபதி போன வாரமே கேட்டிருக்கணும், ஏன் கேட்கல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தோம்ல. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி எனக்கு தெரிஞ்ச டைம் பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். மாட்டினாண்டா பம்பரக்கா மண்டே இப்போ விடக்கூடாத இவனை அப்படின்ற மாதிரி மொத்தமாக வச்சு செதுக்குன்னு செதுக்குறாப்புல. திவாகரோட ரியாக்ஷனை மட்டும் பாருங்களேன். அதில் அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப பம்புனாப்பில் இருக்காரு. இந்த மூஞ்சியை வந்து நம்ம வீக் டேஸ் ஃபுல்லாக பார்க்கவே முடியாது. ஏதோ ரொம்ப எப்படி சொல்றது, அவர் தான் உச்சம், மக்கள் சப்போர்ட், மக்கள் செல்வாக்கில் வந்து வாழ்ற மாதிரியே ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாப்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படியே அடங்கி ஒடுங்கின மாதிரி ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாரு. இதுதான் ஃபுல்லாவா இல்லை இதுக்கப்புறம் விஜய் சேதுபதி எதாவது பேசிட்டாரா என்னன்னு தெரியல. அது மேபி பேசியிருந்தாலும் கட் பண்ணி தூக்கி போட்டுருவானுங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் வந்தது, திவாகருக்கு ரோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருந்தது ஓப்பனிங்லேயே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோவில் காமிச்சிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அப்போ ஓப்பனிங்லேயே இந்த 3 ப்ரோமோவும் பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனிங் அந்த ஒரு எப்படி சொல்றது ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த செக்மெண்ட் அப்போ என்னென்ன வரப்போகுதுன்னு தெரியல. மேபி கானா வினோத் கமருதினி உங்களுக்கான ரோஸ்ட் அது வரப்போதா என்னன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனிவேஸ் இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்வதி கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாரு. ஏன் பார்வதி கத்துறீங்க, பார்வதி கத்துறது காரணமா வேணும், காரணமே வேணாங்க, சும்மாவே கத்துவாங்க. அதாவது வீட்டுக்குள்ள டைம் பாஸ் ஆகலாம் கத்துவாங்க, டைம் பாஸ் ஆகலாம் யாராவது கூப்பிட்டு சண்டை போடுவாங்க. இதெல்லாம் ஒரு கேள்வியா சார் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி வந்த நாள்லேருந்து அமைதியாக இருந்துட்டு ஏதோ 4வது வாரம் மட்டும் கத்துன மாதிரி விஜய் சேதுபதி புதுசாக கேட்குறாரு. வந்த முதல் நாள்லேருந்து கத்துறாங்க, அவங்க கத்துறதாங்க கண்டென்ட்டு. ஒரு ப்ரோமோவில் கூட பார்வதி நார்மலாக சண்டை போட்டு பேசுகிற மாதிரி வராது. எல்லா ப்ரோமோலையும் பார்த்தீங்கன்னா பார்வதி சந்திரமுகியாக தான் மாறி இருப்பாங்க. அது ஒரு போன வாரம் நினைக்கிறேன், போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மாறிட்டாங்க. கங்காவாக இருந்த பார்வதி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சந்திரமுகியாக மாதிரி அந்த இது கமருதினுக்கு அந்த வாட்டக்கனை தூக்கி அடிச்சாங்க பாருங்க, அப்படியே உதலவா அப்படின்ற மாதிரி தான் ரியாக்ஷன் இருந்தது. நிறைய மீம் கூட பார்த்தேன், ஏண்டா 10 பொருத்தமும் பக்காவாக பொருந்துடா அப்படின்ற மாதிரி போட்டு கலாச்சி இருந்தாங்க. சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பார்வதி கத்துறதுக்கு காரணம்லாம் வேணாம், சும்மாவே கத்துவாங்க. ஏன்னா வாயை திறந்தாலே அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது ஒரு எப்படி சொல்றது ஹோம் தியேட்டர் போட்ட மாதிரி தான் அவங்களோட எஃபெக்ட் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆனா லைவ் பாக்குற நம்ம தான் செத்துக்கிட்டு இருந்தோம், ஏமா கத்தாதமா, நீ வந்து பேசுறதுனா கூட பேசுமா, தயவு செஞ்சு கத்தாதமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நிறைய டைம் இரிட்டேட் ஆகுங்க லைவ் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா செம்ம இரிட்டேட் ஆகும். ஏன் கத்துற, அதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை அதை பேசிட்டு போ, சும்மா இது கத்திக்கிட்டே இருக்க லூப் மோட்ல ஓடுங்க. திவாகர் பேசும்போதும் சரி பார்வதி பேசும்போதும் சரி பேசுறது திருப்பி கத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் சம காண்டா இருக்கும். எனிவேஸ் இப்போ இந்த மேட்டர் வந்து பார்வதி கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாரு. ஏன் கத்துறீங்க, இல்ல சார் நம்ம பேசுறது ஆப்போசிட்ல இருக்கவங்க கேட்கணும்ல சார் அப்படின்னு. அப்ப நீங்க முதல்ல கத்தாம இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பார்வதிக்கு நறுக்குன்னு ஒரு கொட்டு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் டக்குன்னு பாத்தீங்கன்னா டைரக்ஷனை திருப்புறாரு திவாகர் பக்கம். திவாகர் கத்துறீங்க அப்படின்னு இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. இல்ல சார் நம்ம பேசுறோம் சார், பாயிண்ட் எடுத்து வைக்கிறோம், கருத்து எடுத்து வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு முதல்ல இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் ஒன்று எடுத்துட்டு வந்துரு, அதாவது தகுதி தராதரலாம் என்ன அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இவரே ஒரு அளவு எடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வச்சு கலாய்க்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். மற்றவங்களோட தகுதி தராதரத்தை பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரு சார் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டார்ல, இந்த கேள்வியை தான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா திவாகர் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாருன்னு தெரியணும். அவர் பார்த்தீங்கன்னா ஷோக்குள்ள ஒரு பதில சொன்னார். அதாவது நான் வந்து தகுதின்னு சொன்னது என்னன்னா அவங்களுடைய எஜுகேஷன், அவங்களுடைய ஏஜ், இதை தான் தகுதின்னு, தராதரன்றது அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அதை தான் நான் மென்ஷன் பண்ணேன் அப்படின்ற மாதிரி திவாகர் பார்த்தீங்கன்னா நேத்தோ முந்தானேத்தோ அதை நம்ம 1 ஹவர் ஷோல பார்க்கல, ஸோ லைவ்ல பார்த்துருந்தேன். ஸோ அப்போ வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்வதி கிட்ட கொடுத்துருப்பாரு. பார்வதி கேட்பாங்க அது எதை நான் தராதரன்னு எதை நான் சொல்றேன் அப்படின்னு கேட்கும்போது அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் தான் நான் தராதரன்னு சொல்றேன், அதாவது டே நீ வா போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே அதை தான் தராதரன்னு சொல்றேன். இதுதான் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி இதே பதில் தான் சொல்றாரு. சரி இந்த மாதிரி பாத்தீங்கன்னா டே நீ வா போன்னுலாம் பேசுறாங்க, அதை தான் தராதரன்னு சொன்ன அப்படின்ற மாதிரி. அப்பதான் விஜய் சேதுபதி கேட்கிறாரு, மற்றவங்களோட தகுதி தராதரத்தை அளக்கிறதுக்கு நீங்க யாரு, நீங்க யார் மற்றவங்களோட தகுதி தரத்தை பத்தி பேசுறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோமோ கட் பண்ணிடுறாங்க. ப்ரோமோட கண்டென்ட் இவ்வளோ தான் வச்சுக்கோங்களேன். சரி இப்போ மெயின் மேட்டருக்கு வருவோம். இப்போ இவர் வந்து திவாகர் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல தகுதி தராதாரம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஆக்சுவலாக பொதுவாக தகுதி தராததுக்கு நிறைய அளவுகள் இருக்கு, நிறைய இது வந்து மென்ஷன் பண்ணி பேசலாம், நிறைய இது வந்து உள்குத்தா வச்சு கூட பேசலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணாதீங்கன்னு வீட்டுக்குள்ள பல பேர் சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லியும் திவாகர் வந்து அது கேட்குற மாதிரி தெரியல. ஏன்னா அவருக்கு இன்புல்ட்டா அது வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இப்போ இல்லை, கமருதின் கிட்ட பேசும்போதுலேருந்து கானா வினோத்து கிட்ட சண்டை போடும் போதுலேருந்து அப்பத்துலேருந்தே
ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த தர்பூசணி திருப்பி அந்த வார்த்தை யூஸ் பண்ணிட்டு இருந்தாப்ல. ஸோ அப்பயே விஜய் சேதுபதி ஸ்டார்டிங்லேயே இது பண்ணிடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிடுச்சு இந்த தகுதி தராதரம். இதுக்கப்புறமாவது வாட்டர்மெலன் வந்து அது கம்மி பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கஷ்டங்க. ஏன்னா இன்பில்டாக உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஊர்ன வார்த்தை. ஸோ அந்த வார்த்தையை கூடி எப்படி சொல்கிறது சீக்கிரமாக மறக்கிறதுலாம் அவ்வளோ வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து விஜய் சேதுபதி போட்டு வாட்டர்மெலன் அடிக்கிறார்ல. ஸோ அடிக்கிற அடியில் பார்த்தீங்கன்னா மூளை கலங்கி பழசெல்லாம் மறந்து புதுசாக தான் பிறந்து வரணும். ஸோ அப்படி வந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா திவாகர் எனக்கு தெரிஞ்சு நார்மலாக இருப்பார் அப்படின்ற மாதிரி தோணுது. சீரியஸ்லி ரொம்ப ஒஸ்ட்டு. நிறைய வார்த்தை தகுதி தராததை பற்றி பேசிட்டாரு. அவர் மட்டும் இல்லாமல் இன்னொருத்தரும் தகுதியை பற்றி பேசுவார். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவும் பார்த்தீங்கன்னா நேற்று முந்தனத்துன்னு நினைக்கிறேன் பாரதி கூட பேசும்போது உனக்கு அதெல்லாம் பேச தகுதியே இல்லைன்னு திருப்பி சொல்லிடுவாப்ல. ஸோ இங்கே வந்து தகுதி தராதரத்தை பற்றி யாருமே பேசக்கூடாதுன்னா யாருமே பேசக்கூடாது. அது எஃப்ஜேக்கு மட்டும் விதிவிலக்கு இல்லை. யோசிச்சு பாருங்களேன், விஜய் சேதுபதி பிக் பாஸ் டீமோட செல்ல பிள்ளை. அவதான் நேற்று எஃப்ஜே ஸ்டோரியில் சொன்னாப்லையே, அதாவது 2 ஹவர் ஸ்டோரி சொன்னார்ல, அதுலேயே வந்து விஜய் சேதுபதி மீட் பண்ண முத்தம் கொடுத்தாரு. எனக்கு அப்போதாங்க புரிஞ்சுது எஃப்ஜே ஏன் விஜய் சேதுபதி அடிக்க மாட்டாரு. செல்ல பிள்ளைங்க கூப்பிட்டு வச்சு முத்தம் கொடுத்துக்கிறாருல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஷோலையும் வச்சு நல்லா முத்தம் கொடுக்குறாரு. ஆக்சுவலாக இப்போ எஃப்ஜேவை இன்னைக்காவது நீங்கள் கேட்பீங்களா அப்படின்ற ஒரு மனக்குமுறல் வந்து எனக்குள்ளே இருக்குதுங்க. இந்த வாரமும் பயபுல சம்பவம் பண்ணியிருக்கு. ஆனால் எதையுமே கேட்க மாட்டாங்க. எஃப்ஜேவை மட்டும் ரொம்ப ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி அப்படியே பார்த்துக்கிறாங்க, பொத்தி பார்க்குறாங்களே. ஸோ அந்த பொத்தி பார்க்குறது என்னால் ஏற்றுக்கவே முடியல. செம கடுப்பாகுது பார்க்கும்போது. ஏன்டா என்னடா எல்லாத்தையும் அவன் பண்ணிட்டு இருக்கான், அவனை மட்டும் இது கேள்வி கேட்க மாட்டீங்க. திவாகரை போட்டு அடிச்சுட்டு, அதாவது 1 ஹவர் சொல்ல 3/4 ஹவர் திவாகரை பார்வதியை போட்டு அடிங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் எஃப்ஜேவை கேள்வி கேட்குங்களேன். ஒரு 2 கேள்வி வந்ததுக்கு ஒரு 2 கேள்வி அவனை பார்த்து கேளுங்களேன். இதோட 4வது வாரம் வந்து ஹோஸ்ட் பண்ண வரீங்க. இது வரைக்கும் நீங்கள் ஒரு வார்த்தை கூட எஃப்ஜேவை பார்த்து கேட்கல, ஒரு கேள்வி கூட கேட்கல அப்படின்றது ஆச்சரியமாக இருக்குது. அவன் இத்தனைக்கும் எப்படி சபரி மாதிரி சேஃப் கேம்லாம் இல்லை எஃப்ஜேவை பொறுத்த வரைக்கும். எஃப்ஜே வந்து எல்லாத்தையும் ஓப்பனாக கேட்டுறான், ஓப்பனாக சண்டை போடுறான். சபரி பார்த்து கேள்விக்கு வராது காரணம் சபரி வந்து ரொம்ப சேஃபாக விளையாடிட்டு இருக்காப்ல. அது யார் பிரச்சனையில் போனாலும் இவர் வந்து சமாதானப்படுத்த தான் போவார். இந்த வாரம் தான் ஒரு தொக்கா மாட்டினாரு. மேபி அந்த கேள்வி வரும்னு நினைக்கிறேன். என் தங்கச்சி கொண்டுனா நான் வந்து நிப்பண்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோயிக் டைலாக் பேசினார்ல, அதுக்கு வருவாங்க. அப்படியா சபரி தங்கச்சி கொண்டுனா வந்து நிப்பீங்களா, குரூப்பிசம் பண்றீங்களா, குடும்பம் கிரியேட் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி அக்கா தம்பி தங்கச்சி என்னடா நினைச்சுக்கிறீங்க அப்படின்ற கேள்வி. தங்கச்சி கொண்டுனா நான் வந்து நிப்பண்டா. எனக்கு அதெல்லாம் அந்த இப்போ நினச்சி பார்த்தா கூட சிரிப்பு தான் வருது. சபரியோட ரியாக்ஷன் மட்டும் அல்டிமேட்டுங்க. அது என்ன யார் என்னன்னா சொல்லட்டும், அந்த ரியாக்ஷன் இதுவரைக்கும் நான் பார்க்கல, யார்கிட்டையும் அந்த மாதிரி பார்க்கல. இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோவில் இப்படி வந்து ஒரு மாதிரி பண்ணி வந்து நான் பார்த்ததில்ல, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா. அதனால சபரி ரியாக்ஷன் எப்போ பார்த்தாலும் எனக்கு சிரிப்பு தான் வருது. ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்க அஃபண்ட் ஆகாதீங்க. சபரியோட ஃபேன்ஸ், சபரி ஆர்மி யாராக இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படாதீங்க. அது உண்மையிலே அந்த மாதிரி விட்டு கேப் விட்டு பேசுறாருல, தங்கச்சிக்கு ஒன்றுன்னா அந்த மாதிரி கேப் விட்டு பேசுறாருல, பார்க்க சொல்ல கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கு. எனிவேஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சபரியை கூட கேள்வி கேட்காத காரணம் எதுவும் பண்ணலை. ஆனால் எஃப்ஜே வந்து எல்லாம் பண்ணுறாரு, வாரம் சம்பவம் பண்ணுறான். அப்படி இருக்கும்போது சபரி இது எஃப்ஜே கேள்வி கேட்கறதே இல்லை. இந்த வாரமும் அந்த தகுதின்ற வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே யூஸ் பண்ணாப்ல. ஸோ அதுக்காவது விஜய் சேதுபதி கேட்பாரா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். எனிவேஸ் இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் ஃபைனலாக கண்டென்ட்டுக்குள்ளே வந்துட்டாருங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஷோக்குள்ளேயே போகிறாங்க. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா 2 ப்ரோமோலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாசு பில்டப், ஃபுல் அண்ட் ஃபுல் பில்டப்லேயே ஓட்டுருவாங்களே படத்தை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பில்டப்லேயே ஓட்டாங்க 2 ப்ரோமோவை. 3வது ப்ரோமோக்கு தான் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுக்குள்ளே போகிறாங்க. பார்வதிக்கு ஒரு கொட்டு, திவாகருக்கு பல கொட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. திவாகருக்கு இதெல்லாம் பத்தாதுங்க. அவர் கேட்ட கேள்வி இருக்குல்ல, அது வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இறங்கியிருக்குமான்னு கேட்டால் அது நார்மலான பீப்புளுக்கு வந்து இறங்கும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா மெதப்போட உச்சத்தில் இருப்பார். அதை எப்படி சொல்கிறது, நான் தான் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இந்தியாவிலே டாப் ஸ்டார் யாருன்னு கேட்டால் வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்ற மாதிரி கூச்சமே இல்லாமல் பேசுவார். கூச்சமே இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கூச்சமே இல்லாமல் நான் தான் மக்கள் ஃபுல் சப்போர்ட் எனக்கு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் பேசுகிறாருல. ஸோ அதை உடைக்கணும்னா விஜய் சேதுபதி போட்டு பொழக்கணும். எனக்கு தெரிஞ்சு பொழக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னும் நல்லா பொழந்து விட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா அப்புறம் வைல்ட் கார்டு என்ட்ரி வேறு வராங்களே. ஸோ அவங்களும் கொஞ்சம் பொழந்தாங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. வாட்டர்மெலன் ஸ்டாரையும் பார்வதி அடிக்கிறாங்களே, ஸோ இதை பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது, நல்லா இருக்கு ப்ரோ, இதே மாதிரி அடிக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுதா, இல்லை இது கூடவே பார்த்தீங்கன்னா இவங்கள மட்டும் அடிக்கக்கூடாது, அன்புக்கு எங்கேயும் சேர்ந்து அடிக்கணும், அப்படி அடிச்சா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுதா? உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.